வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், பொருளாதார நிபுணர் மற்றும் சர்வதேச அரசியல் திறனாய்வாளர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ட்ரம்பினுடைய இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், லைட்டாக தொட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த விவகாரம் குறித்து உங்களை போன்றவர்கள் தான் விரிவாக பேசணும். அந்த மெக்சிகோ அமெரிக்கா எல்லை குறித்து நடக்கும்போது இந்த முறை அந்த சுவரை எழுப்புவார், அந்த சுவரை கண்டிப்பாக எழுப்புவார். ஆல்ரெடி அங்கே நேஷனல் எமர்ஜென்சி போட்டார். ஆமாம், சுவரை எழுப்புறோ இல்லையோ யாராவது அங்கே கிராஸ் பண்ணால் சுட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த சுவர் அப்படிங்கிறத அங்கே உள்ள எதிர்க்கட்சிகள் மற்றும் பல ஜனநாயக சக்திகள் வந்து மிகப்பெரிய பாசிச நடவடிக்கைன்னு சொல்கிறாங்களே. இந்த பாருங்க, மக்களுக்கு என்ன வேணும்னு பார்க்குறான். மக்களுக்கு என்ன நம்புகிறாங்கன்னா, மெக்சிகோ மூலமாக அந்த லாட்டின் அமெரிக்காலேருந்து எல்லாரும் வந்து எங்கள் வேலை வாய்ப்பு அதனால போகுதுன்னு நினைக்கிறாங்க. அது போல் இப்போ ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு இதனால கஷ்டங்கள் வரப்போகுது. ஆனால் சுவர் கட்டுறது மட்டும் இல்லை, இந்த H1B விசா நிறுத்துறதுனால, குடிமை உரிமை சட்டத்தினால, ட்ரம்ப் போடுற டேரிஃப்னால எல்லாமே 4 வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் ப்ராப்ளம் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு அதுதான் வேணும். இப்போ நீங்கள் இதுக்கு பேரலாக பார்க்கணுன்னா, ஒரு வாட்டி வந்து இந்த பிரிட்டன் அரசு வந்து யூரோப்லேருந்து தனியாக வெளில போகணுன்னு கேம்பெயின் பண்ணி பொது வாக்கெடுப்பு இவர் இருந்தார். அப்போ போரிஸ் ஜான்சன் இருந்தார். டேவிட் கேமரூன் தலைமையில் இருக்கும்போது 2011 இவங்க யூரோப்பிய யூனியனை விட்டு வெளில வந்தாங்க. அதே மாதிரி அமெரிக்கா இன்னைக்கு தப்பு பண்ணுது. இதோட விளைவு அமெரிக்காவுக்கு 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இந்த செவரு கட்டுறது, விசாவை தடுத்து நிறுத்துறது, டாரிஃப் போடுறது, இதெல்லாம் அமெரிக்காவை இன்னிலேருந்து 10 வருஷம் கழிச்சு பாதிக்கும். இது மேக்சிமம் ஒபாமா இருந்த போதும் சரி, பைடன் இருந்த போதும் தடுக்கப்பட்டது. ஆனால் ஜார்ஜ் புஷ் போன்றவர்களும் இந்த ட்ரம்ப் போன்றவர்கள் வரும்போது தான் அது வளர்க்குதுங்கிறப்ப அதெல்லாம் சும்மா இல்லை. அந்த 2 டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் அந்த ரிபப்ளிக் பார்ட்டிக்கும் உள்ள வேறுபாடாக பார்க்குறாங்க. நான் அதெல்லாம் பார்க்கலப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அமெரிக்காவில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை, வேலைவாசி ரொம்ப ஏறிடுச்சு, வேலை வாய்ப்பு இல்லை. அந்த கோபம் தான் ட்ரம்ப்பை திரும்பி கொண்டு வந்திருக்குது. அவர் அதை செய்யணும்னு நினைக்கிறாரு. எவன் ஓட்டு போட்டானோ அவனுக்கு செய்யணும்னு நினைக்கிறார். அவ்வளோதான். அவர் என்ன நினைக்கிறார், இதெல்லாம் பண்ணால் சரியாக போயிடும்னு பொய்ய சொல்லி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டார். இதோட அமெரிக்காவில் இருக்கிற ப்ராப்ளம் வேறு. ஆனால் இதனால தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு, இதனால தான் உங்கள் விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொல்லி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டார். இப்போ அதை மாற்றி பண்ண முடியாது. டெஃபினட்டாக ப்ராப்ளம் வரும். ஏன்னா அதில் இன்னொரு விஷயம், என்வாயர்மெண்ட் அடிப்படையில் இதுக்கு பண்ணக்கூடிய செலவு, இதெல்லாம் சுற்றுச்சூழல் அடிப்படையிலே. அதான் சொல்லிட்டேனே, இதெல்லாம் தான் ப்ராப்ளமு அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு வந்துட்டார். அடுத்த 4 வருஷம் அமெரிக்கா என்னெல்லாமோ தப்பு செய்யும், அது உலகத்தையே பாதிக்கும். அமெரிக்காவுக்கு அவங்க பண்ணது தப்புன்னு இன்னிலேருந்து 10 வருஷம் கழிச்சு புரியும். 10 வருஷம் கழிச்சு அந்த பாதிப்பு வரும். டெஃபினட்டாக ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க. இப்போ அமெரிக்காவில் நம்மள மாதிரி கிடையாது. 8 வருஷம் இருந்தால் வெளில போயிடணும். ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டார், இப்போ 2வது வாட்டி ஜெயிச்சிட்டார், வாய்ப்பு இல்லை, அடுத்த முதல் வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த 4 வருஷத்தில் அவர் பண்ணுற தகராறும் அமெரிக்காவில் பண்ணுற டேமேஜும் அடுத்த 10 வருஷத்துக்கு எதிர்வலிக்கும். கண்டிப்பாக அது பெரிய உலக நாடுகள் முழுக்க அது பாதிப்பு ஏற்படுத்தும். அது பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் கடந்த முறை இருந்த மாதிரி அந்த ஒரு முஸ்லீம் வெறுப்பு, இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இங்கே வரக்கூடாதுங்கலாம் இருக்குமா? டெஃபினட்டாக இருக்கும். அது இருக்குங்கிறீங்க? டெஃபினட்டாக இருக்கும். அது வந்து அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தாதா? அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலைல்ல. அதெல்லாம் ஒருத்தர் யோசிக்கணுன்னே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் நம்ம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2006-07 ஐடியில் நீங்கள் காலேஜ் முடித்தோடனே எல்லாருக்கும் வேலை கிடச்சிட்டு இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு நங்கநல்லூர்லேயும் மயிலாப்பூர்லேயும் இருக்கிறவங்க சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்டினா எல்லாம் சரியாக போயிடும் நீங்கள் பண்ணலையா? அதே மாதிரி தான் இது. அப்போ நீங்கள் ஒரு மோடியாக தான் பார்க்குறீங்க? டெஃபினட்டாக அமெரிக்காவின் மோடி ட்ரம்ப். ஆமாம். இந்தியாவோட நிலைமை தான் அமெரிக்காவில் 10 வருஷம் கழிச்சு, அங்கே பெரிய ஒரு பவர்ஃபுல் நாடுனால 10 வருஷம் கழிச்சு தான். 2014 இந்தியா இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ பெரிய வீழ்ச்சி. எனக்கு பெரிய நண்பர்கள்லாம் இருக்காங்க சார். ரைட்டா? என் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, என்னோட படித்தவங்க பாதி பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னென்னா ட்ரம்ப் வரக்கூடாது, ஆனால் இங்கே மோடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்கள பசங்களுக்கு வர ப்ராப்ளமில் இங்கே இஸ்லாமியர் என்ன கட்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு அன்றைக்கி தான் புரியும். மோடி வரணும்னு நினைக்கிறாங்க, ட்ரம்ப் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம். ஏன் ட்ரம்ப்னால என்ன பெரிய பிராமின்ஸ்க்கு என்ன பெரிய தனிப்பட்ட லாபம்? ஏன் அவங்கன்னா H1B கியூ நிற்கிறதே நம்ம தானே மேக்ஸிமம். அதில் இவங்க ஆல்ரெடி வாங்கினவங்க, ஆல்ரெடி செட்டில் ஆனவங்க, புதுசாக வரவேணான்னு நினைக்கிறாங்க. புதுசாக வரவேணான்னு நினைக்க விவேக் ராமசாமியே பிராமணர் தானே.
இதுக்கும் ஜாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல ட்ரம்ப் அப்படி பார்க்க மாட்டாரு. அதான் அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது கிடையாது. ஆனால் விவேக் ராமசாமி ஒரு பிராமணன் தான். ஆனா அவர் கூட விலகிட்டாரே அவரு கடைசியா. நான் திரும்பி சொன்னது என்னன்னா, இப்போ ஜெயிச்சப்பறம் தானே விளையாடிருக்காரு. நான் சொன்னது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என் கிளாஸ்மேட் என்னோட படித்தவங்க கோபாலபுரத்தில் சேர்ந்தவங்க, நான் கோபாலபுரத்தில் தான் படித்தவங்க இங்கே மோதியும் அங்கே வந்து பைடனையும் ஆதரித்தாங்க. எப்படியாவது பைடன் வரக்கூடாது, மோடி ட்ரம்ப் வரக்கூடாதுன்னு அங்கே போராடினாங்க. ஸோ என்னோட லிமிட்டட் பாயிண்ட் என்னென்னா, அது மாதிரி தப்பாக பேசினவங்களுக்கு இப்போ ட்ரம்ப் வந்து என்னெல்லாம் பண்ணுவான்னு புரியும்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே நீங்கள் ஆதிக்க ஜாதி, இந்தியாவில் நீங்கள் ஆதிக்க ஜாதி, தமிழ்நாட்டில் ஆதிக்க ஜாதியாக இல்லாமல் போகலாம், இந்தியாவில் நீங்கள் ஆதிக்க ஜாதி, ரைட்டா? இங்கே ஆதிக்க ஜாதி நீங்கள், அங்கே ஆனால் நீங்கள் முஸ்லீம் மாதிரி மைனாரிட்டி. உனக்கு பிராமணங்கிற ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது, ரைட்டா? நீ இந்தியன் தான். அப்போ மற்ற இந்தியன் அடிக்கிறமே ஒன்றையும் அடிப்பான், நீயும் வாங்கிக்க வேண்டிதான். அது பல பேர் அழகிறாங்க. பல இந்தியர்கள் இந்த வெள்ளைக்காரன் எங்களை ரொம்ப பேசுகிறான் இப்போ அப்படின்னு பல இந்தியர்கள் சொல்கிறாங்க. அமெரிக்காலையும் படிச்சு ரிலிஜன் இங்கே என்ன ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், அதே மாதிரி அங்கே கிறிஸ்டியன், இங்கே ஹிந்து ஃபண்டமெண்டலிசம் மாதிரி அங்கே கிறிஸ்டியன் ஃபண்டமெண்டலிசம். அவங்களுக்கு வந்து இந்த ஹோமோசெக்ஸ் இதெல்லாம் பைபிள்ல தடை செய்யப்பட்டிருக்கு. ஆமாம். ஸோ இந்தியாவோட ஒப்பிட்டு தான் ட்ரம்ப் புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவின் மோடி தான் ட்ரம்ப். அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆழமான விஷயங்களை, ரொம்ப அழுத்தமான விஷயங்களை எளிய மக்களுக்கு புரியும் விதமாக சொன்னீங்க. பொருளாதார அடிப்படையில் மட்டும் இல்லாமல் சமூக பண்பாட்டு அடிப்படையிலும் இந்த அரசியல் எப்படி நகருகிறது, இந்தியா அமெரிக்க தொடர்பு, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஹையார்கி, இதையெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு சர்வாதிகாரத்தை ஆதரிக்கிறவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே அந்த விஷயத்தால் பாதிக்கப்படுவாங்க, அந்த சாவனிசத்தால் பாதிக்கப்படுவாங்கங்கிற பல்வேறு விஷயத்த ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவா டுடே பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க. வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.